பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இந்த அற்புதர் இயேசு டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். நாம் சோர்ந்து போகும்போது கர்த்தர் நம்மை துணையாயிருப்பார். அதற்காக ஒரு பாடலை பாடி நாம் துதிப்போமா? Hallelujah, praise the Lord. தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? ஹல்லேலூயா. ஆம் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு துணையாயிருந்தார். எல்லாரும் கைவிட்டு போனாலும் ஏசப்பா நம்மளை கைவிட்டு போகவே மாட்டார். ஆமென். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சோர்ந்து போய் பார்க்கலாம். சோர்ந்து போன நீரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சோர்ந்து போன நீரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. இந்த கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? வேதம் சொல்லுகிறது, உடைக்கப்பட்ட நேரங்களிலே அவர் சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நமக்கு மிகுந்த ஆறுதலை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நீங்கள் அநேக சாட்சிகள் எனக்கு அனுப்புவீர்கள். ஆமென். உடைக்கப்பட்ட நீரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நீரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே.
தகப்பன் போல சுமந்து கொண்டீரே. நான் தடுமாறும் நேரங்களெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? அற்புதர் இயேசு டிவி ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய மகாபலிபுரம் ஏஜி சபையின் சார்பாக அநேக நாட்களாய் ஜெபித்து கொண்டிருந்தோம். இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக சுவிசேஷத்தை அநேகருக்கு சொல்ல வேண்டும், ஆண்டவருடைய அற்புத அடையாளங்களை அநேகருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது இந்த 40 நாள் உபவாச நாட்களிலே ஆண்டவர் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை வைத்து 40 நாட்களும் சபையிலே ஜெபித்தார்கள். அநேகருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அப்போது சபை மக்கள் வந்து சொன்னார்கள், நம்ம சுவிசேஷத்தை இன்னும் அநேக இடங்களில் சொல்ல வேண்டும், வெளியெல்லாம் சொல்லணும்னு சொன்னாங்க. சரி, அப்போ இந்த டிவி மூலமாக அநேகருக்கு இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும். இன்னைக்கு கூட ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த அற்புதர் இயேசு இந்த ஜெப ஊழியம் அநேகருக்கு தெரியாது. அதை பற்றி உங்களுக்கு நான் முதலாவது சொல்லுகிறேன். எங்களுடைய சபை போதகர் ரெவரண்ட் எஸ் திவ்ய பிரகாஷ் அவர்கள் 1995ஆம் ஆண்டு இந்த பட்டணத்துக்கு வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். மகாபலிபுரம் ஏஜி சபை. அல்லேலூயா. மகாபலிபுரம்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு டூரிஸ்ட் ஏரியா. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்க, மகாபலிபுரத்துக்கு வந்து சுற்றி பார்த்துருப்பீங்க. இங்கே சபைக்கும் அநேகர் வருவாங்க தெரியும். ஆனால் இந்த அற்புதர் இயேசு என்று சொல்லி நாங்கள் இந்த டிவிக்கு பேர் வைத்தது எதுக்காக அப்படின்னா, ஆண்டவர் நிறைய நேரங்களில் இந்த இடத்துல வந்து ஜெபிக்கிற மக்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க, ஐயா வந்து இங்கே ஊழியத்தை ஆரம்பித்த போது எங்களுக்கு பார்த்திங்கன்னா இடம் கிடையாது, ஜனங்கள் ஆத்துமாக்கள் கிடையாது, எதுவுமே இல்லை. 95ஆம் வருஷம் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. அன்னையிலிருந்து ஆண்டவர் தினந்தோறும் ஏதாவது ஒரு அற்புதம் செய்துகிட்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. தான் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன். அல்லேலூயா. அது மட்டும் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் இன்றைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். இப்போ இந்த பட்டணத்துக்கு வந்து அவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்த போது ஆண்டவர் ஒரு வாடகைக்கு ஒரு இடம், வாடகைக்கு இடமா நிறைய பேர் வந்து சொன்னாங்க, வீடு கொடுத்தனம் பண்ணுறதுக்கு நாங்கள் தரோம், ஆனால் ஆலயத்துக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு தலைமை போதுகிற ரெவரண்ட் மோகன் ஐயா அவர்கள் தான் இந்த பட்டணத்துக்கு எங்களை கொண்டு வந்து 3 நாள் கூட்டங்கள் நடத்தி இந்த பட்டணத்திலே இந்த ஊழியத்தை ஆரம்பித்து கொடுத்தார்கள். அப்போ அவங்க ஜெபம் பண்ணிவிட்டு சொன்னார்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுப்பார், அற்புதம் செய்வார், ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு கிறிஸ்தவ டாக்டர் அவங்கக்கிட்ட போய் நாங்கள் கேட்குறோம், அம்மா இது போல் ஒரு சர்ச்சு மாதிரி நாங்கள் நடத்திக்கிட்டோமா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, சரிங்க அம்மா தாராளமாக நடத்திக்கோங்க. அப்போ அந்த இடத்துல ஒரே 1 மணி நேரம்தான், ஞாயிற்றுக்கிழமைனா 1 மணி நேரம் 7லேருந்து 8 அங்கே ஆராதனை நடத்துவோம். அநேக மக்களை ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அநேக ஜனங்கள் வர ஆரம்பித்தாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அங்கேருந்து கர்த்தர் வாடகைக்கு வேறு ஒரு இடத்துக்கு போனோம். பார்த்திங்கன்னா ஆண்டவர் எல்லைகளை பெருக பண்ணி அற்புதம் செய்தார். அநேக கிராமங்களில் போய் ஊழியங்கள் செய்தோம். அப்புறம் ஆண்டவர் ஒரு சொந்தமான இடத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்புறம் எங்கள் போதகர் ரெவரண்ட் மோகன் ஐயா வந்து ஒரு ஆலயத்தை இங்கே கட்டின போது அவங்க வந்து நல்ல பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தாங்க. ஆமென். அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 28 வருஷம் நாங்கள் ஆண்டு விழா கொண்டாடினோம். போன வாரத்தில் திரளான மக்களை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நாங்கள் யோசித்தோம், சரி
நம்ம வந்து சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு இன்னும் அநேக மக்களுக்கு அற்புத அடையாளங்கள். இயேசு எப்படி வேதத்தில் தண்ணியை பாருங்கள் திராட்சசமாக மாற்றுறார். ஆண்டவர் கடலை பிளந்து ஜனங்களை நடக்க பண்ணுறார். அப்போ இந்த அற்புதத்தின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு போகணும். அதற்காக இந்த ஈஸ்டர் நாட்களிலே அது ஜெபம் பண்ணி இந்த அற்புதர் இயேசு டிவி நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். இன்றைக்கி ஆண்டவர் ஆலயத்தை கட்டி முடித்து மாடி மேலே ஆலயத்துடைய வேலைகள் நடக்கிறது. பாருங்கள், எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை கொடுத்தார் ஆண்டவர். அந்த மகளுக்கு இன்றைக்கி திருமணம் பண்ணி அவளுக்கு ஒரு பெண் குழந்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா. இன்னொரு மகன் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு சபையிலே உதவி ஊழியராக இருக்கிறார். அப்போது எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்து இந்த 28 ஆண்டுகள் இந்த மகாபலிபுரத்தில் இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்கன்னா, ஆமாம் உங்கள் ப்ரோக்ராம் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், நிகழ்ச்சி பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் எங்களுக்கு செய்த அற்புதம் உங்களுக்கும் செய்வார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு யோவானில், என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு அதை கொடுப்பேன். அல்லேலூயா. சோர்ந்து போய் துக்கத்தோட இந்த பாட்டை நீங்கள் கேட்டீங்க இல்லையா? சோர்ந்து போகிற நேரங்கள் எல்லாம் எப்போவுமே அந்த பாட்டை தான் நான் பாடிக்கிட்டே இருப்பேன். எங்கே என்னை செய்தி கூப்பிட்டாலும் முதல்ல போனோடனே அந்த பாட்டை பாடிடுவேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு எல்லாருக்குமே வரும். நம்ம என்னதான் நம்மளை பலப்படுத்திக்கிட்டாலும் யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே என்ன வந்துடும்? நமக்கு சோர்வு வந்துடும். அதுவும் பெண்களாகி நமக்கு நம்ம இங்கே வந்து குழந்தை மனசு மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தாங்கவே மாட்டோம். என்ன வேலைனாலும் இழுத்து போட்டு செய்வோம். ஆனால் ஒரு வார்த்தை யாரையாவது உங்களை துக்கமாக சொல்லிட்டா அதை தாங்கவே முடியாது. அப்படியே உடைஞ்சி போயிடுவாங்க. சகோதரிமார்கள் பாருங்கள், வேதத்தில் அண்ணாலை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. உடனே அழுகுற, ஆலயத்தில் போய் மனசு தேம்பி அழுகுறா. ஏன்னா எல்லாத்தையும் தாங்கிக்க முடியும், ஆனால் இந்த அவமானமான சொற்கள், தவறான சொற்கள் தாங்கவே முடியாது. அதான் ஆண்டவர் சோர்ந்து போகும்போது நமக்கு பலனை கொடுப்பார். அல்லேலூயா. மகதலேனா மரியாள் போய் அழுகுறா. ஆண்டவர் அவளுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவளோடு பேசுகிறார். ஆமென். எஸ்தர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறா. கர்த்தர் அவளுக்கு பதில் கொடுக்குறார். நீங்கள் தனிமையாக இல்லை. நல்ல கவனிங்க. இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்குறீங்க நீங்கள், பாஸ்டரம்மா நீங்கள் சொல்கிற வார்த்தை எனக்கு தான் நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க. நீங்கள் தனிமையாக இல்லை. ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க இருக்கலாம், வீட்டுக்காரர் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தை எல்லாரும் இருந்தாலும் உங்கள் மனசை புரிஞ்சிக்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உடைக்கப்படும் போது யாராவது எனக்கு ஆறுதல் செய்வாங்களா? நீங்கள் ஏங்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. ஒரு சாட்சி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சகோதரியை எல்லாரும் அவமானப்படுத்தி, பிள்ளை இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்தி திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த அம்மா எங்கள் சபைக்கு இங்கே வந்தாங்க. வந்து எங்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. அம்மா இந்த காரிக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் வாழ்கிறத விட மரிச்சு போகிறதே நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்படி சொல்லக்கூடாதுமா. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை வாழ வைப்பார். உனக்கு மறுபடியும் பிள்ளையை கொடுப்பார். இழந்து போயிட்டேன், பரவாயில்ல கொடுப்பார். ஜெபம் பண்ணிட்டோம். அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணி போனாங்க. ஆண்டவர் அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கண்ணீர் விட்டீங்கன்னா ஆண்டவர் தாங்க மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் கண்ணீர் விட்டீங்கன்னா ஆண்டவர் தாங்கவே மாட்டார். பாருங்கள், ஒரு ஸ்திரீயை எல்லாரும் அடிக்க வராங்க, கல்லடிக்க வராங்க. ஆனால் ஆண்டவர் அவளை தண்டிக்கவே இல்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் அற்புதம் செய்வார். இந்த நிகழ்ச்சி, இந்த ஜெபம், இந்த செய்தி உங்களுக்கு தான். பிள்ளை இல்லையே கவலைப்பட்டுட்டு இருக்கிறியா? கர்த்தர் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார். அந்த சகோதரி வந்து பிள்ளையை தூக்கிட்டு வந்து சர்ச்சில் ஜெபம் பண்ணி பேர் வச்சோம். அடுத்த வருஷம் இன்னொரு பெண் குழந்தை, அடுத்து ஒரு ஆண் குழந்தை. இப்போ அந்த மகளுக்கு அவள் எங்கே அவமானப்படுத்தப்பட்டாலோ அதே இடத்துல ஆண்டவர் இன்னைக்கு 3 பிள்ளைங்க. அல்லேலூயா. பாருங்கள், நான் அவளுடைய ஃபோட்டோவை உங்களுக்கு சாட்சியாக குடும்பத்தோடு உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் பாருங்கள், சாட்சியாக நீங்கள் பார்க்கலாம். ஆமேன். அற்புதர் இயேசு உங்களுக்கும் அற்புதம் செய்வார். ஆமேன். அது மட்டும் இல்லை, வீடு இல்லாமல் ஒரு சகோதரி, வீடு வாசல் எதுவுமே இல்லை, எல்லாரும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அந்த அம்மா ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணி ஒரு வேலைக்காக தேடி போகும்போது அந்த வேலையில் அதுக்கு ஒரு வீடும் கொடுத்து வேலையும் கொடுத்து
இன்னைக்கு அந்த அம்மா நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லை, திக்கற்று இருக்கிற நீ கவலைப்படாத, இந்த இயேசு கிறிஸ்து உனக்கு அற்புதம் செய்வார். எங்களுடைய தரிசனம், எங்களுடைய லக்கு என்னன்னா 1,00,000 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் சபை எங்கே இல்லையோ அங்கே போய் ஒரு கிளை சபை அல்லனா ஒரு ஊழியம் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணும். அங்கே ஜனங்க ரட்சிக்கப்படணும், அங்கே ஆத்துமாக்கள் ஏசப்பாவை அறிஞ்சு கொள்ளணும். விதவை தாய்மார்கள் அவங்கள விசாரிக்கணும். ஒவ்வொரு கிராமத்துலேயும் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தணும். இப்படி நிறைய ஊழியங்கள் எங்கள் சபையில் மக்கள் மூலமாக 100 லீடருங்க அவங்கள வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் தண்ணியவே என்னவா மாற்றுறாருனா திராட்சை ரசமாக மாற்றுறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் மாற்றாமல் இருப்பாரா? ஒரு அம்மா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க, நான் வெட்கப்பட்ட இடத்துல நான் தலையை நிமிர பண்ணணும் ஆண்டவர் நீங்கள் சொல்கிறீங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. ஆமென். எந்த இடத்துல ஆண்டவர் நீங்கள் வெட்கப்பட்டு நிற்கும்போது நீ ஆண்டவரை பார்த்து, அப்பா என்னை கைவிட்டுறாதீங்க, எனக்கு துணையாயிருங்க நீ சொன்னியோ, ஆண்டவர் அதே இடத்துல இழந்து போன வேலையை உனக்கு மறுபடியும் தருவார். அல்லேலூயா. அதே இடத்துல மறுபடியும் ஆண்டவர் உன்னை கொண்டு போய் வைப்பார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை நீங்கள் காணவே மாட்டீர்கள். ஆமென் சொல்லுவேன். அல்லேலூயா. அவர் அற்புதர் இயேசு. என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் உனக்கு நான் கொடுப்பேன். ஆண்டவர் அருமையான ஒரு வசனம் இருக்கு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா பிசாசு மேற்கொண்டுடுவான். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நிறைய பேர் உங்களை சோர்வு விட பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்லணும், ஏசப்பா என் கூட இருக்கிறார், அவர் எனக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் இந்த அம்மா சொல்கிறாங்களே, இந்த அம்மா சொல்கிறபடி நான் இன்னையிலேருந்து ஜெபம் பண்ணுறேன். ஒரு வைராக்கியத்தோட நீங்கள் மனுஷங்கிட்ட உங்கள் குறைய சொல்லாதீங்க. மனுஷர்கள் உங்கள் குறையை கேட்டுட்டு மற்றவங்கிட்ட போய் சொல்லுவாங்க. ஆனால் ஏசப்பா சமூகத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த அற்புதர் இயேசு ஊழியத்தின் சார்பாக தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். புதன்கிழமை தோறும் லீடருங்க கூடி ஜெபிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்காக, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் அற்புதம் பெறணும், சுகம் பெறணும். பெண்கள் லீடர்கள்லாம் கூடி ஜெபிக்கிறாங்க. உங்கள் ஜெப குறிப்பை நீங்கள் இந்த தொலைபேசி மூலமாக நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, எங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் அனுப்பலாம், இமெயில் அனுப்பலாம். அப்புறம் நீங்கள் நம்ம யூடியூப்பில் ப்ரோக்ராம் பார்க்கலாம். எப்படியாவது உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் அனுப்புங்க. புதன்கிழமை தோறும் உபவாசத்தோடு வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவரே சுவிசேஷத்தை நாங்கள் மக்களுக்கு அறிவிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், அவர் அற்புதங்களை செய்வார். ஆமென். தேவன் அற்புதங்களை செய்வ அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதான விசுவாசத்தோடு பார்க்குறாங்கப்பா. நீங்கள் தண்ணியை திராட்சசமாக மாற்றினீங்களே இசப்பா. இந்த ஆராதனை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது, இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் என்ன பெயர் வைக்கணும் ஜெபம் பண்ணும்பொழுது, அற்புதர் இயேசு என்று நீ வை என்று சொன்னீங்களே. ஏன்னா இந்த நிகழ்ச்சி மூலமாய் பார்க்கிற அத்தனை பேருக்கும் நீங்கள் அற்புதம் செய்வீங்க. இந்த மகாபலிபுரம் ஏஜி சபையின் மூலமாக எல்லாருக்கும் அற்புதம் செய்த ஆண்டவர், இதை பார்க்கிற இந்த மக்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 வருஷம் குழந்தை இல்லை, 6 வருஷம் குழந்தை இல்லை, ஏக்கத்தோடு இருக்கிற அருமையான என் சகோதரிகளே, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, கர்ப்பப்பை பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கட்டிகள் மறையட்டும். ஆண்டவரே, கிட்னி பிரச்சனைகள் மாறட்டும். என்னென்ன வியாதியோடு ஆண்டவரே இந்த காலை வேளையிலே இவர்கள் பார்க்கிறார்களோ ஏசப்பா, இவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. வேதம் சொல்லுகிறதே, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, நசரனாகிய இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நட. அதுபோல முடவர்கள் எழுந்து நடக்கட்டும், கண் பார்வை இல்லாதவர்கள் கண் பார்வை அடையட்டும். ஆண்டவரே, கேன்சர் கட்டி, கேன்சர் பிரச்சனை
நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். படுத்த படுக்கையோடு இருக்கிறேனே, இயேசு எனக்கு அற்புதம் செய்வாரா? என் மகளே, என் மகனே, இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவே என்று கூப்பிடுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே, நீங்கள் இருக்கிற இடத்திலே இருந்தே இயேசுவே இயேசுவே என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு வல்லமை இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. பிசாசு கட்டுகள் உடைகிறது. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா பிசாசின் கிரியைகள், அசுத்தாவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ராத்திரியிலே தூங்க முடியாமல் ஒரு சகோதரி வேதனையோடு இருக்கிறீர்கள். இரவெல்லாம் பயம், இரவெல்லாம் பயம் பயம் பயம். சர்ப்பத்தின் ஆவி, சர்ப்பத்தின் ஆவி உங்கள் வாழ்க்கையிலே பலவீனத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறானா? இன்றைக்கு இயேசு உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஊக்கமில்லாதபடி போராடுகிற அந்த அசுத்த ஆவி இப்பொழுது, ரைட் நவ், ரைட் நவ், இப்பொழுது இந்த ஆண்டவரே சத்தத்தை கேட்கும் பொழுதே நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் அந்த அசுத்த ஆவி அந்த மகளை விட்டு வெளியே போவதாக. ஹல்லேலூயா. கால் வலி, கை வலி, ஆண்டவரே வயிற்றில் இருக்க பிரச்சனைகள் மாறட்டும். ஆமேன். குழந்தைகளுக்கு இருக்கிற வியாதிகள், ஜுரங்கள், இயேசுவே எங்கே பார்த்தாலும் வியாதி, எங்கே பார்த்தாலும் கொள்ளை நோய், எங்கே பார்த்தாலும் ஜுரங்கள், இயேசப்பா ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை இறங்கி வருவதாக. இயேசு ரத்தத்தை ஒவ்வொரு வீட்டிலேயும் போடுகிறோம். இயேசு ரத்தத்தை ஒவ்வொரு வீட்டிலேயும் போடுகிறோம். ஆண்டவர் சொன்னாரே, உங்கள் வீட்டு வாசலிலே இயேசு ரத்தத்தை பூசுங்கள். சங்கார தூதன் வரும் பொழுது அவன் அந்த இரத்தத்தை பார்ப்பான், வீட்டுக்குள்ளே வரமாட்டான். அப்படியாய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் இப்பொழுது இயேசுவின் இரத்தம் பாய்ந்து செல்வதாக. அசுத்தாவிகள் அலண்டு புரண்டு ஓடட்டும். இசப்பா அவர்கள் மத்தியில் ஒரு அற்புதம் செய்யும். பணத்தடைகள், ஒரு குடும்பத்துக்கு பணம் வர வேண்டும், பணம் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் பிசாசு தடை பண்ணி வைத்திருக்கிறான். எல்லா கையெழுத்தும் போட்டாச்சு, எல்லா இடத்துலையும் முடிஞ்சிடுச்சு. ஆனால் கையில் இன்னும் பணம் கிடைக்கல. அப்பா ஒரு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. அந்த பணம் பேங்க்கில் வரணும், கிரெடிட் ஆகணும். ஆமேன். பணத்தை பிடித்து வைத்திருக்கிற எல்லா சத்ரு கிரியைகள் அகன்று போவதாக. வேலையில் வர வேண்டிய பணங்கள், சம்பளத்தில் வர வேண்டிய சம்பள பாக்கி, இடங்கள் விற்கக்கூடாதபடி இருக்கிற தடை மாறட்டும். இயேசுவே உம்முடைய பிள்ளைகளின் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரப்பா. இடத்தை வைத்துக்கொண்டு அதை விற்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்களே, இயேசுவின் நாமத்தில் அந்த இடத்துல இருக்கிற சாபக்கட்டை நான் உடைக்கிறேன், சாபக்கட்டு உடைக்கிறேன். அந்த இடம் விற்கப்படுவதாக, அந்த இடம் விற்கப்படுவதாக, வீடு கட்டப்படுவதாக, குழந்தை பாக்கியம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அற்புதத்தின் நேரத்திலே, இந்த அற்புதர் இயேசு ஜெப நேரத்திலே ஜெபிக்கிற எல்லாருக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. ஃபோன் மூலமாய் யாரெல்லாம் எங்ககிட்ட பேசுகிறாங்களோ, ஜெபித்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். எங்களுடைய அற்புதர் இயேசு இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் செய்திகளை கேட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சாட்சிகள், உங்கள் விண்ணப்பங்கள் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, லீடருங்க உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வரும். நீங்கள் வார வாரம் இந்த நேரங்களில் நீங்கள் பார்க்கலாம். ஆமென். God bless you. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர்,
என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. தாய்மார்கள் தின பெருவிழா வருகிற மே மாதம் 14/5/2023 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்றது. சிறப்பு தெய்வ செய்தி அளிக்க இருக்கின்றவர் சகோதரி காரன் பிரகாஷ் அவர்கள். அனைவரும் வருக, இறையாசி பெறுக. அன்பான நேர்களே, உங்கள் ஜெபத் தேவைகள், விண்ணப்பங்கள், அற்புத சாட்சிகள் மற்றும் காணிக்கைகள் உங்கள் போட்டோவுடன் எழுதி எங்களுக்கு அனுப்புங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் 9940453967 மற்றும் 9840812767. அன்பிற்குரியவர்களே, அற்புதர் இயேசு ஜெப ஊழியங்கள் மூலம் 1,00,000 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தல், கிராமங்கள் தோறும் நற்செய்தி கூட்டங்கள், மாதந்தோறும் கிராம ஊழியம், கைப்பிரதி ஊழியம், மேலும் 100 கிராமங்களில் புதிய சபைகள் உருவாக்குதல், மிஷனரி ஊழியம் நடைபெற்று வருகிறது. நீங்கள் எங்கள் ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்கள், காணிக்கைகளை எங்களுக்கு அனுப்பும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். தொடர்புக்கு மாமல்லபுரம் ஏஜி சர்ச், ரெவரண்ட் எஸ் திவ்ய பிரகாஷ், சிஸ்டர் டி கரண் பிரகாஷ், நம்பர் 69 ECR ரோட், பூஞ்சேரி, மாமல்லபுரம் 603104, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர்.